இன்றைக்கி நம்ம ஸ்லோன் ரொட்டியும் சம்பலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்திக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் ரொட்டி தட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கொஞ்சம் மெதுன்னு இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் மாவு ஊற வச்சிடலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. மாவு எடுத்து ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம். சம்பல் இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து திருவியிருக்கேன். இது கூட 7-8 வரமிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு, இதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு கிட்ட. அந்த சின்ன வெங்காயத்தையும் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த சம்பலுக்கு சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டிருக்கனால ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த சம்பல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ரொட்டி தட்டிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்குள்ள வச்சுக்கலாம். உருண்டை ஒரு பெருசாக எடுத்துக்கலாம் ரொட்டி தட்டுற அளவுக்கு. இது கையிலே நம்ம தட்டினோம்னா தான் ரொட்டியாட்டம் இருக்கும். நம்ம சப்பாத்தினா இதில் தேய்ச்சி எடுத்து போடலாம். நம்ம ரொட்டிங்கிறதுனால கையில் தான் தட்டணும். ஆயில் கொஞ்சம் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொட்டியும் சம்பலும் எங்கள் பாட்டி அடிக்கடி செய்வாங்க. அவங்க ஸ்லோனுங்கிறதுனால அதிகமாக செஞ்சு இது தருவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கேன்னாங்கிறதையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.